இன்றைக்கி நம்ம வீட்டிலையே குளிக்கிற சோப் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேரட் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு அதையும் குட்டியாக கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த லிக்விடையும் எடுத்து வச்சுக்கலாம். இது சோப் பேஸுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்கிது. இதை எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் சுடுதண்ணிக்கு மேலே இந்த பவுலை வச்சுட்டா அப்படியே இது லிக்விட் ஆகிரும். இது பாசிப்பயரும் வெள்ளை உளுந்தும் நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிருக்கேன். அது தேவையான அளவு மட்டும் இந்த பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, உருளைக்கிழங்கு ஜூஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்போ கிண்டி விட்டிங்கன்னா அது நல்ல லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ நம்ம இதில் இன்னொரு பொருளும் சேர்க்கணும். அது என்னென்னா விட்டமின் இ கேப்சூல்ஸு. இது 2 ட்ராப்ஸு கேரட் ஜூஸில், பீட்ரூட் ஜூஸில், அந்த உருளைக்கிழங்கு ஜூஸில் 2 ட்ராப்ஸ் விட்டணும். எதில் நம்ம சோப்பு ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை தடவி வச்சுக்கணும். இப்போ சோப் பேஸ் அந்த லிக்விட் தயாராகிடுச்சு. இது தேவையான அளவு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட் ஜூஸு, அந்த பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, அதில் தேவையான அளவு ஊற்றி நல்லா அந்த சோப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே தேவையான அளவு ஊற்றிடணும். இது எவ்வளோக்கு வருதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கூட ஊற்றலாம். இல்லை இது நான் விட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்த அந்த பாக்கெட்டு. இது நான் கொஞ்சம் மிச்சம் இருந்தனால அதில் அப்படியே குட்டி குட்டியாக ஊற்றி வச்சுருக்கேன். இது எப்போன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணணும் டக்குன்னு எடுத்து அப்படின்றதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டினா வேணாம். இதை அப்படியே வச்சுருவோம். 1 டே அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். விட்டுட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிரும். ஃப்ரீசரில் கூட வைக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இதை அப்படியே கத்தியை விட்டு அப்படியே சைடில் அப்படியே விட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் அப்படியே வந்துடும். இது எந்த கெமிக்கலும் சேர்க்காத சோப்பு. நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் வராது. நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆயிரும். நீங்களும் நல்லா வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.